இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் 100 கிராம் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் பச்சை சுண்டைக்காவை கொஞ்சம் தட்டி அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கருத்து போயிடும் அப்படின்றதுனால. பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை சுண்டைக்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காய் வாங்கி பார்த்தீங்கன்னா 10 நாள் கிட்ட இருக்கும். ஏன்னா கசப்புன்னு சொல்லிட்டு அது செய்கிறதே இல்லை. எப்போவுமே பச்சை சுண்டைக்காய் வாங்குவேன், ஆசையாக வாங்கிடுவேன், ஆனால் செய்ய மாட்டேன். ரொம்ப கசப்பாக இருக்கும். நான் ட்ரையாக காய வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் செஞ்சுருவேன். ஏன்னா அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பழக்கம், இது சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால எப்படி வருது என்னவோ சரி, நீ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி வருது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் போல் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. சுண்டைக்காய் நல்லா வெந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தால் கூட கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.